Good evening, dear students. So today's class is class 12th. The subject is English, right? Yes, ma'am. Okay. So before going into the lesson, so first of all வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு லெசன் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. The lesson 3, the name is an astrologer's day. One second, I'm going to share the screen. You're having book with you, ma? புக் இருக்கா உங்கள்ட்ட? இல்ல பிடிஎஃப் வச்சிருக்கீங்களா? PDF இருக்கு மேம். பிடிஎஃப் இருக்கா? ஓகே. Okay, no problem. Anyways, I'm going to share the screen. I'm sharing the screen. You can look at the text in the screen itself. Okay. So we'll start. So the lesson name is An Astrologer's Day. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வந்து நம்ம அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு வேர்டு தான் இந்த ஆஸ்ட்ராலஜர் ஒரு ஆஸ்ட்ராலஜி. ஸோ என்ன மீனிங்? ஆஸ்ட்ராலஜர்னா யாரு? இல்லை ஆஸ்ட்ராலஜினா என்ன? எனி ஐடியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐ மீன் யார் அதை வந்து ஜோசியம் பார்க்குறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க யாருனாக்கா ஆஸ்ட்ராலஜர். ஓகே. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் லைக் ஜோசியம் பார்த்து, அதாவது ஜோசியம் மீன்ஸ் ப்ரெடிக்டிங் தான். ஓகேயா? நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா, கெட்ட விஷயம் இருக்கா, ஸோ அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில உள்ளவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரியுடைய நேம் வந்து அண்ட் ஆஸ்ட்ராலஜர்ஸ் டே. அப்போ இந்த வேர்ட் இந்த டாபிக் நம்மளுக்கு என்ன சொல்லுது? அப்போ இந்த ஸ்டோரியில கண்டிப்பா ஆஸ்ட்ராலஜர் ஜோஷியம் சொல்றவர் இருக்கத்தான் போறாரு. ஸோ அவருடைய ஒரு டே. ஓகேயா? ஸோ அவருடைய அந்த நாள் எப்படி இருக்குது, அவர் என்ன பண்றாரு, அதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. So beginning with the short story An Astrologer's Day has been written by the renowned Indian writer R.K. நாராயண். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நாவல் இது. ஓகேயா? ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜர் டே அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெரி ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் ஆர்கே நாராயணன். ஸோ இந்த ஆர்கே நாராயணன் நீங்க வந்து வேற வேற இடத்துல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆர்கே நாராயணனுடைய புக்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ், அவங்களுடைய நாவல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய நிறைய டாபிக்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஏன்னா அவங்க ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர். ஸோ கண்டிப்பா அவங்களுடைய அந்த ஃபிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த டாபிக் அண்ட் ஆஸ்ட்ராலஜர்ஸ் டே அப்படிங்கிறதுல ஒரு ஆஸ்ட்ராலஜரை பத்தி அவர் என்னென்னலாம் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ யூ கேன் லுக் இன் த செகண்ட் லைன். தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது மேம். visible? Okay. So ஆர்கே நாராயண்ஸ் லிட்ரரி ப்ரோவஸ். ஸோ லிட்ரரி ப்ரோவஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் வந்து இந்த லிட்ரரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹீரோ மாதிரி இவர். ஸோ ஹாஸ் பொசிஷன்டு ஹிம் இன் தி லீக்ஸ் ஆஃப் டிக்கன்ஸ், ஷெக்கோ, ஃபார்னர் அண்ட் ஃபிளானரி, ஓகோனர் அமாங் அதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தேர்ட் லைன்ல இருக்கிறது டிக்கன்ஸ், ஷெக்கோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் கூட கிடைக்கும். இப்போ இந்த அமேசான் கிண்டல்லாம் இருக்குல்ல, அல்லது புக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலலாம் கூட போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த நாவல்ஸ்லாம் நீங்க படிக்கலாம் அதுல போயிட்டு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் டே அப்படிங்கிறது இட் இஸ் அ த்ரில்லர் ஃபிக்ஷன், ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி இது. ஸோ அதுல என்ன சொல்ல போறாரு? இட் இஸ் அ சஸ்பென்ஸ் ஸ்டோரி. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஸ்டோரி படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அடுத்தது என்ன நடக்க போகுது, லைக் படம் பார்த்தாலும் சரி நம்ம ஸ்டோரி படிச்சாலும் சரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டி இருக்க போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் டர்ன் ஆன் த பேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வாட் வில் பி ஹேப்பனிங், அந்த அடுத்த பேஜ்ல என்ன இருக்குது, ஸோ அடுத்தது என்ன நடக்கும், ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சு சஸ்பென்ஸ் ஸ்டோரி விச் டிஸ்கிரைப்ஸ் அ டே இன் த லைஃப் ஆஃப் ஃபேக் ஆஸ்ட்ராலஜர். ஸோ அவரே என்ன அந்த இடத்துல மென்ஷன் பண்றாருனாக்கா ஒரு ஃபேக் ஆஸ்ட்ராலஜருடைய லைஃப்ல என்ன நடக்குது. ஓகே. சோ ஒரு நாள்ல அவர் என்ன பண்றாரு, சுத்தி உள்ள மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, சோ அதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். தி ஸ்டோரி டீல்ஸ் வித் வேரியஸ் தீம்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் நேச்சர். ஸோ அவருடைய லைஃப் மட்டும் இல்லாம அவர் சரௌண்டிங் அவருடைய சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்க எப்படிலாம் வந்து அவங்களுடைய லைக் குணாதிசயங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட மக்கள்லாம் அவரை சுத்தி இருக்காங்க, சச்சஸ் ஹிப்போக்ரசிஸ், செல்ஃபிஷ்னஸ்,
சோ அதுக்கு சுத்தியுள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த சுயநலமா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறவங்க இருப்பாங்க. ஷ்ரூட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் வெரி இன்டெலிஜென்ட் பீப்பிள். ஓகேயா? அதுக்கு எக்ஸாக்ட்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா, சாதுரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சாதுரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் இன்டெலிஜென்ட் பீப்பிள். ஓகே. அண்ட் ரிவெஞ்ச்ஃபுல்னஸ். சோ எப்படியாப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான மைண்ட் செட்ல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க. ஓகே. சோ எப்படியெல்லாம் அவர சுத்தி மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன் சென்ஸ் அவர சுத்தி வந்து பாத்தீங்கன்னா, இன்னசென்ட் பீப்பிளும் இருக்கதான் செய்றாங்க. சோ நம்ம லெசன் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். Let's read and find out how the story not only exposes the fake astrologer but also highlight the gullible and superstitious people who approach him. So இந்த ஸ்டோரியில வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா கிளியர் ஆக போகுது. என்ன அப்டின்னா, இவர் ஒரு ஃபேக் ஆஸ்ட்ராலஜர். ஓகேயா? சோ இவர் உண்மையான வந்து அ லைக் உண்மைய சொல்லக்கூடியவர் இல்ல. ஹி இஸ் அ ஃபேக் ஆஸ்ட்ராலஜர். சோ பிகினிங் ஆஃப் த லெசன்லயே நம்மளுக்கு இன்ட்ரோலயே இது கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அவர சுத்தி இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் வந்து எவ்வளவு இன்னசென்ட்டா, லைக் ஈஸியா ஏமாறக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. அண்ட் அவர சுத்தி மூட நம்பிக்கை உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி அவர போயிட்டு வந்து அப்ரோச் பண்றாங்க? அப்படி எல்லாமே தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே. So at the end of the lesson, the learner recognize the narrative techniques of creating suspense and surprises. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய நியூ வேர்ட்ஸ் இருக்குமா, சரியா? நீங்க ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் லெட்டர்ஸ்ல குடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஆல் ஆர் த நியூ வேர்ட்ஸ். ஐ வில் டெல் த மீனிங். ஓகே. மீனிங் இங்க சைடுல இருக்குது. பட் அதை எப்படி நம்ம ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஐ வில் மேக் யூ கிளியர். அண்ட் வந்து இந்த எந்த இடத்துல சஸ்பென்ஸ் வருது, எந்த இடத்துல சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே. சோ எந்த இடம் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்குது. சோ அந்த மாதிரி நம்ம நெறைய இடங்கள் வந்து இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். டிஸ்கஸஸ் ஹவ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இஸ் ரிலிஜியன் ஆஃப் ஃபீபிள் மைண்ட்ஸ். சோ கண்மூடித்தனமா வந்து இந்த மூட நம்பிக்கைகளை எப்படி நம்புறாங்க. இத வந்து ரிலிஜியஸா எப்படி கனெக்ட் பண்றாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் டிஸ்கவர்ஸ் த ரோல் ஆஃப் லாங்குவேஜ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அவர் ஐடென்டிட்டீஸ் அண்ட் கல்ச்சர். சோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய அடையாளங்கள் என்ன? அவங்களுடைய அந்த கல்ச்சர், அந்த பழக்கவழக்கங்கள் என்ன? அதையும் நம்ம பார்க்கலாம். இன்டர்பிரெட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வொர்க் ஆஃப் லிட்டரேச்சர் ஃப்ரம் கொலோனியல் இந்தியா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. சோ அந்த கொலோனியல் இந்தியா அப்படின்னா, பழைய பழைய காலத்துல உள்ள இந்தியால எப்படி இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு? சோ அப்பல்லாம் மக்கள் எப்படி இருந்தாங்க? சோ பிகினிங் வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் தி செக்ஷன் 1. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 செக்ஷன் கிட்ட உங்களுக்கு வருது. எஸ். Okay. Let me see section 1, and here comes the section 2, which means in page number 48. Section 3 and 4. Yes, 4 தான். ஓகேயா? அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வந்து எக்ஸர்சைஸஸ் இருக்கும். வில் டூ அஸ் அ ஹோம் ஒர்க். ஆர் ஐ வில் Okay. கிளியர் இன் த கிளாஸ். ஓகே. Yes. சோ இட் இஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி தான். ஓகேயா? சோ ஐ வில் மேக் யூ கிளியர். பட் இடையில வரக்கூடிய நியூ வேர்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நான் மீனிங் சொல்றேன். சோ Okay. பங்க்சுவலி அட் மிட் டே ஹி ஓப்பன்ட் ஹிஸ் பேக். சோ இந்த இடத்துல ஹி அப்படிங்கிறது யார மென்ஷன் பண்ணும்? Astrology. ஆப்வியஸ்லி தி ஆஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசியம் சொல்லக்கூடியவர். ஓகேயா? பங்க்சுவலி அட் மிட் டே அப்படின்னாக்கா, இந்த ஒரு காலை நேரம். ஓகேயா? மிட் டே அப்படிங்கும்போது ஆக்சுவலி மிட் டே அப்படின்னு எதை குறிக்குனாக்கா, அந்த காலை நேரத்தை குறிக்காது, நண்பகல். ஓகே. முற்பகல், சாரி, நண்பன். நண்பகல் இல்ல. ஓகே. மேபி நூற்ப இந்த டைம் 10:30 ஆர் 11 அப்படிப்பட்ட ஒரு டைம். ஓகே. சோ பங்க்சுவலிங்கிறதுனால நான் ஒரு முன்னாடியே நான் சொல்றேன். லைக் 10:30, 10 அந்த டைமிங்ல. ஹி ஓப்பன்ட் ஹிஸ் பேக் அண்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஹிஸ் ப்ரொஃபஷனல் எக்யூப்மென்ட். சோ அந்த ஆஸ்ட்ராலஜர் அவருடைய ஜோசியக்காரர் அவருடைய பேக் ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாரு. ஓகே. சோ அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா, இப்ப நான் டீச்சர் அப்படின்னாக்கா எனக்கு ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் எது? புக்கு, அப்புறம் பென்னு, பென்சில் Yes. இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் இல்லையா? அதே மாரி இப்போ ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு நம்முடைய ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் எதுனாக்கா அந்த மொபைல் ஃபோன். பிகாஸ் ஆஃப் தி ஆன்லைன் கிளாஸ். சோ அந்த மாதிரி அவருடைய தொழிலுக்கு தேவையான அந்த பொருளை எல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாரு. என்னென்னலாம் அப்படி இருக்கு? விச் கன்சிஸ்டட் ஆஃப் அ டசன் கௌரி ஷெல்ஸ். கௌரி ஷெல்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இதுதான். மாரி இருக்கும். That's one. என்னம்மா? அதான் இதான் மேம். சிப்பி மாரி இருக்கும். அதேதான். சோ நீங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து மீனிங் குடுத்திருக்காங்க. A small sea creature with a bright colored external shell used as a money in the past. Actually இது வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? As a ப்ராடக்ட் ஆஃப் மணி அந்த மாரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெறைய வச்சிருப்பாங்க.
இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கிறத பார்த்தாலே அவர் வந்து ஜோசியக்காரர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் க்ளோத் வித் அப்ஸ்க்யூர் மிஸ்டிக் சார்ட்ஸ் ஆன் இட். ஸோ ஒரு துணி உள்ளக்க எத மடிச்சு வச்சிருக்காரு? லைக் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, லைக் சில பேர் வீட்டு வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு கலர்ல ஒரு தகரம் மாதிரி இருக்கும். அதுல ஏதோ எழுதியிருக்கும். ஆ. தெரியுமா? எஸ் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கூட நெறைய கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஆ நீங்க ஆக்சுவலி எங்களுக்கு இங்க பக்கம் நாகூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த நாகூர்ல வந்து நெறைய இது சேல் பண்ணுவாங்க. அந்த கோல்டு கலர்ல, சில்வர் கலர்ல தகரம் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுல வந்து என்னென்னமோ எழுதியிருக்கும். பட் நம்மளுக்கு அது புரியுமா, புரியாதான்னு தெரியாது. பட் அதுலலாம் எழுதியிருக்கும். ஓகேயா. ஸோ அந்த மாதிரி வந்து சார்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஓகேயா. அண்ட் ஒரு நோட் புக் வச்சிருக்காரு. அண்ட் அ பண்டில் ஆஃப் பாமீரா ரைட்டிங். பாமீரா ரைட்டிங்னா ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல வந்து இதுல எழுதி வைப்பாங்கல்ல. இந்த ஓலையில எழுதி வைப்பாங்க தெரியுமா? இந்த மாரி தான். ஓகே. ஓகே. சோ இது வந்து வச்சிருக்காரு. அதுல உள்ள லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கெல்லாம் புரியாது. அவருக்கு புரியிற மாதிரி வச்சிருக்கலாம் மேபி. பண்டில் ஆஃப் பமீரா ரைட்டிங். ஹிஸ் ம். ஃபோர்ஹெட். சோ இதெல்லாம் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் எக்யூப்மென்ட். என்னென்ன வச்சிருக்காரு? அந்த சிப்பி மாதிரி அந்த கௌரி கௌரி ஷெல்ஸ் வச்சிருக்காரு. எஸ் ம். சொல்லுங்க. ஒன் பை ஒன் டெல் மீ. கௌரி ஷெல்ஸ், ம். பமீரா அண்ட் அந்த பமீரா ரைட்டிங். அந்த ஓலையில எழுதினக்கூடிய அந்த ரைட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் அந்த சார்ட் மாரிலாம் வச்சிருக்காரு. லைக் அப்ஸ்கியூர் மிஸ்டிக் அப்டின்னாக்கா, நம்மளுக்கு வந்து புரியாத ஒரு மர்மமான ஒரு விஷயம். லைக் அப்ஸ்கியூர் மீன் நாட் ஈஸி டூ சீ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. சைட்ல மீனிங் பார்த்துக்கோங்க. Obscure means not easy to see or understand. Mystic அப்படின்னா related to magic or sorcery or involving magical powers. So like ஓகே. எப்படின்னா நீங்க வந்து சாரி adjust the screen. சோ அது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனா அவருக்குமே புரியுதா, புரியலையான்னு தெரியல. ஆனா அவர் புரிஞ்ச மாரி அட்லீஸ்ட் நடிக்க வச்சும் செய்வாரு. அந்த ம். சார்ட்ல இருக்கிறதெல்லாம் படிக்கிற மாதிரி. ஓகே. சோ இதெல்லாம் அவருடைய பொருட்கள். ஓகே. சோ இப்ப அடுத்தது அவருடைய அப்பியரன்ஸ். ஹிஸ் ஃபோர்ஹெட் வாஸ் ரெஸ்ப்ளெண்டட் வித் a sacred ash லைக் விபூதி. ஓகேயா. லைக் ம். ஒயிட் கலர்ல வச்சிருப்பாங்க தெரியுமா? அது ம். அண்ட் வெர்மிலன். வெர்மிலன் அப்டின்னா ஓகே. சோ இந்த ரெஸ்ப்ளெண்டட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஹேவிங் அ பிரைட் அண்ட் அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். அவர பார்க்கறதுக்கு வந்து லைக் ஒரு சோம்பேறியான ஒரு ஆளு மாரிலாம் இருக்க மாட்டாரு பார்க்கறதுக்கு. ஓகேயா. ம். பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்டா அவர பார்த்தா ம். ஈஸியா நம்பிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல அவர் இருப்பாரு. அதான் ரெஸ்ப்ளெண்டட். அண்ட் வெர்மிலியன் ஓகே. அப்படின்னா, அ பிரில்லியன்ட் ரெட் பிக்மென்ட் யூஸ்ட் இன் த பவுடரி ஃபார்ம் பை இந்தியன் வைவ்ஸ் அண்ட் இட்ஸ் ரிச்சுவல் அஸ் சிந்தூர். குங்குமம் இல்ல? ம். ஓகே. ஆமா. அதுதான் வெர்மிலியன். சோ அப்ப அவர் என்ன அவருடைய நெத்தி எப்படி இருக்குது? ஃபோர்ஹெட் எப்படி இருக்குது? வித் ஒயிட் கலர் விபூதி அண்ட் ரெட் கலர் சிந்தூர். And செந்தூர். his eyes sparkled with a sharp abnormal gleam. So அவருடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரியான ஒரு தெளிவும், ஒரு பிரகாசமும் ஒரு கண்ணுல தெரியுது. ஓகே. சோ நல்ல ஒரு எஸ். வைட் ஐஸ் வச்சிருக்கலாம். ஓகே. அவர பார்க்கும்போதே வந்து லைக் ம். இவர் ஆஸ்ட்ராலஜர் தான். இவர் ஒரு மேஜிஷியன் தான் அப்படின்னு நம்புற மாதிரி அவர் ஒரு அப்பியரன்ஸ் வச்சிருக்காரு அவருக்குள்ளேயே. சோ கிளீம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. லைக் இந்த பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லைட் வந்து பளிச்சுன்னு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் கிளீம். ம். சாஃப்ட் லைட் தட் ஷைன்ஸ் ஃபார் அ ஷார்ட் டைம். விச் வாஸ் ம். ரியலி அன் ஓகே. அவுட்கம் ஆஃப் அ கன்டினியூவல் சர்ச்சிங் லுக் ஃபார் கஸ்டமர். ஸோ இப்படி அவர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க இப்படியே அவர் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, லைக் பிரைட்டா இருக்காரு. அவருடைய அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றத விட, லைக் அந்த மாதிரி லைக் ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத அவர் காமிக்கிற மாதிரியான தோற்றம் தான் அவர்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ அப்படி உட்கார்ந்து அவர் என்ன எஸ். பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர தேடுறாரு. ஸோ என்ன மாரி கஸ்டமர்ஸ்லாம் ம். இருக்காங்க? நம்மகிட்ட யாரு வந்து இப்போ ஆஸ்ட்ராலஜி கேட்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹி இஸ் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பெக்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமர் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு. பட் விச் ஹிஸ் சிம்பிள் கிளையன்ட்ஸ் டுக் டு பி அ ப்ரொஃபெட்டிக் லைட் அண்ட் ஃபீல் கம்ஃபர்டட். இது வந்து ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாம்மா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்னிங் நல்லா எந்திரிச்சு, குளிச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷா டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணி, ஆ லைக் நம்ம வந்து ம். பார்க்கறதுக்கே வந்து ஒரு பிரிஸ்கான ஒரு ஆக்டிவான பெர்சனா நம்ம தெரியிறோம் அப்படின்னா, இது எல்லாராலயுமே முடியும். ஓகே. பட் ஓகே. இவரு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, தன்ன ஒரு ஜோசியர்ன்னு காமிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்றாரு, ஆம் லைக் அந்த சிந்தூர், அந்த விபூதிலாம் வச்சுக்கிறாரு. அவருடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்டா இருக்குது. மேபி அதுக்கு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் அப்பியரன்ஸ் ஏதாச்சும் மாத்திருக்கலாம். ஓகேயா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வந்து தலப்பா போட்டுருப்பாங்க. ஆக்சுவலி இவரும் போட்டிருப்பாரு. நான் பின்னாடி வரும் நான் சொல்றேன். சோ இது வந்து ஒரு ம். பார்க்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, சாதாரண ஒரு மனுஷன் வந்து இவர பார்க்கும்போது, "ஓ! இவர் ரொம்ப தெய்வீகமானவரு" அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்.
ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு அப்பியரன்ஸ் தான் அவர்கிட்ட இருக்குது. சோ அப்படிதான் அவரு உட்கார்ந்திருக்காரு. ஏன்னா அப்பதானே கஸ்டமர்ஸ் வருவாங்க. சோ இப்ப புரியுதா? சோ இப்ப இந்த பேராகிராஃப்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல மேம். டவுட் இல்ல. ஓகே. ஓகே. வில் மூவ் ஆன் டூ த நெக்ஸ்ட். ஆக்சுவலி ஒரு பிக்சர் கூட நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்கு குடுத்திருக்காங்க. சோ அந்த இடத்துல ம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி ஒரு கிளி கூட அந்த இடத்துல இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது, இன்னைக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அதுக்கெல்லாம் எஸ். ஆப் வந்துருச்சு. இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜி டாக், டாக் டூ தி ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்ஸ் வந்துருச்சு அதுக்கு. ரைட். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீச் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிளியக்கு வந்து ஒரு கூண்டுள்ள இருக்க வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து, ஒரு ஒரு ஆளுகிட்டயுமே வந்து வியாபாரம் பண்றாங்க. லைக் வியாபாரம் பண்ற மாரி கேட்கறாங்க. ஜோசியம் பார்க்குறீங்களா? ஜோசியம் பார்க்குறீங்களான்னு தான் கேட்கறாங்க. அல்லது என்ன பண்றாங்க, ஒரு டென்ட்ட போட்டு உட்கார்ந்துடுறாங்க. அல்லது இடத்த தனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்துடுறாங்க. போற வரவங்கள்ட்ட வந்து, பாருங்க உங்களுக்கு நான் நல்லது சொல்றேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸா போயிடுச்சா இல்லையா இன்னைக்கு? ஆமா. சோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி சோ அத மாதிரி ஒரு தோற்றத்துல தான் இவரும் இருக்காரு. சோ ஹி இஸ் லுக்கிங் ஃபார் கஸ்டமர். சோ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்? The power of his eyes was considerably enhanced by their பொசிஷன். ஸோ வரவங்க தன்னைக்கிட்ட யாராச்சும் தேடி வராங்க அப்படின்னாக்கா, இன்னும் அவர் என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய தோற்றத்த வந்து கம்பீரமாக்கிக்கிறாரு. நல்லா நீட்டி நிமிர்ந்து நேரா உட்கார்ந்து உட்கார்ந்து லைக் நம்ம கிட்ட வரவங்க நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்கணும், விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய தோற்றத்த இன்னும் கம்பீரமாக்கிக்கிறாரு. Placed ம். as they were between the painted forehead and dark whiskers which streamed down his cheek. லைக் எப்படி இருக்குன்னா, அவருடைய அந்த கம்பீரம் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ்லயே தெரியிற மாதிரி ஒரு தோற்றம் அவர் வச்சிருக்கிறாரு. சோ ம். இன்னும் அவரு வேற என்னென்ன பண்ணியிருக்காரு? ஈவன் ஹால்ஃப் விட்ஸ் ஐஸ் வுட் ஸ்பார்க்கிள் இன் சச் அ செட்டிங். அவர பார்த்தாலே இவர் உண்மைய மட்டும் தான் சொல்லுவாரு. இவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு இவர் கண்டிப்பா உண்மைய சொல்லிடுவாரு. அப்படின்னு மக்கள் ஈஸியா நம்புற மாதிரியான ஒரு தோற்றம். அண்டர்ஸ்டூட்? சரி இதெல்லாம் எஸ். செஞ்சா மட்டும் தான் என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட கஸ்டமர் வருவாங்க. சோ டூ கிரவுன் தி ஆ. எஃபெக்ட். சோ இதோட முடிச்சுட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் என்ன பண்றாரு? இன்னும் மக்கள வந்து கூட்டத்த வந்து தன்கிட்ட வர வைக்கிறதுக்காக டூ கிரவுன் தி எஃபெக்ட், ஹி wound a saffron colored turban around his head. காவி துணி இருக்குல்ல? இதெல்லாம் காவி கலர். அதான் அந்த சாஃப்ரான் கலர். ஓகே. காவி கலர்ல தலப்பாவும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரு போட்டிருக்கிறாரு. அரவுண்ட் ஹிஸ் ஹெட். ஓகே. சோ ஆக்சுவலி இது வந்து அரவுண்ட் ஹிஸ் ஹெட்ன்னு தான் இங்க குடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு பிக்சர்ல ரெஃபரன்ஸ் எப்படி குடுத்திருக்காங்கன்னா, அவரு கழுத்த சுத்தி போட்டிருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆமாமா. ஓகே. ம். திஸ் கலர் ஸ்கீம் நெவர் ஃபெயில்ட். சோ இந்த காவி கலர்ல அவங்க போடுறத வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. சோ அது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு லைக் ஒரு எக்ஸாம்பிள் இங்க குடுக்குறாங்க பாருங்க. பீப்பிள் வேர் அட்ராக்டட் டூ ஹிம் அஸ் பீஸ் ஆர் அட்ராக்டட் டூ காஸ்மோஸ் அண்ட் டாலியா. ஒண்ணும் இல்ல. ஒரு தேனீ தேனீ வந்து என்ன செய்யும்? தேனீ பூச்சி என்ன செய்யும்? ஃப்ளவர தேடி போகும். ஓகே. அதுக்கு வந்து அட்ராக்டிவா எந்த ஃப்ளவர்ல வந்து தேன் கிடைக்குமோ அத தேடி போகும் பார்த்தீங்களா? வேற எல்லா ஃப்ளவருக்கும்லாம் அது வராது. ரைட். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு தேனீ பூச்சி வந்து அந்த காஸ்மோஸ் டாலியானா ஒண்ணும் கிடையாது. பூ தான். ஓகே. பிரைட் கலர்டு ஃப்ளவர். சோ அத தேடி போற மாதிரி, இவருடைய இந்த தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பார்த்தோனே மக்கள் இவர்கிட்ட வந்துருவாங்க. சோ உதாரணமும் சொல்றாங்க. ஒரு தேனீ பூச்சிய வச்சு உதாரணம் சொல்றாங்க. சோ காஸ்மோஸ் டாலியானா ஒரு வெரி சிம்பிள். இங்க பார்த்துக்கோங்க இந்த மீனிங் பார்த்துக்கோங்க. பிளான்ட் க்ரோன் இன் கார்டன்ஸ் ஃபார் இட்ஸ் பிரைட்லி கலர்ட் ஃப்ளவர்ஸ். ஒன் செகண்ட்மா நான் இது செக் பண்ணிக்கிறேன். லைக் வேற யாராச்சும் ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்றாங்களான்னு செக் ஓகே. பண்ணிக்கிறேன் சார். ஐ திங்க் நோ ஒன். ஓகே. சோ டாலியா அப்டின்னாலும், நீங்க கூகுள்ல போட்டு பார்த்து காஸ்மோஸ் அண்ட் டாலியான்னு போட்டீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் தான் வரும். ஓகே. ம். நெக்ஸ்ட். ஹி சாட் அண்டர் த சோ இவருடைய இருப்பிடம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி சாட் அண்டர் த பவுஸ் ஆஃப் அ ஸ்ப்ரெட்டிங் டாமரின் ட்ரீ. சோ புளிய மரத்துக்கு கீழ தான் அவர் என்ன செய்றாரு? அவருடைய இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. விச் ஃபிளாங்க்ட் அ பாத் ரன்னிங் த்ரூ தி டவுன் ம். ஹால் பார்க். அதாவது லைக் மக்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா? அதோடைய கரெக்ட்டா மக்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு நடுவுல தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய இடத்த வந்து அமைச்சிருக்காரு. ஓகே. சோ புளிய புளிய மரத்துக்கு கீழ ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு அப்டின்னா, அங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸ்ல தான் அவர் இருக்காரு. இட் வாஸ் அ ரிமார்க்கபிள் பிளேஸ் இன் மெனி வேஸ். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வருவாங்க. சோ அந்த இடத்துல இவர் மட்டும் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ கன்டினியூயிங் த பேராகிராஃப் ஐ மீன் கன்டினியூயிங்
A surging crowd was always moving up and down this narrow road morning till night. So surging அப்படின்னா increasingly greatly and suddenly. லைக் மக்கள் வந்து அதிகமா கூடக்கூடிய இடம் அது. ஓகே, சோ அதுக்கு தான் வந்து டவுன் ஹால் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு சொல்றாங்க. சோ டவுன் ஹால் பார்க் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து கூடுவாங்க. சோ இவர் கூடவே அங்க வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது? A variety of trades and occupation was represented along its ways. Yes ma, any doubt? ஏதோ சொன்னீங்களா? இல்ல மேம். ஓகே. சோ மெடிசின் செல்லர். சோ அப்ப அந்த இடத்துல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, மெடிசின் மாத்திரை விக்கிறவங்க அண்ட் செல்லர் ஆஃப் அ ஸ்டோலன் ஹார்ட்வேர் அண்ட் ஜங்க். லைக் அந்த ஹார்ட்வேர் பொருள் எல்லாம் விக்கிறவங்க. அங்கேயும் வந்து மந்திரம் செய்யறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஆக்ஷனியர் ஆஃப் சீப் கிளாத்ஸ் துணி விக்கிறவங்க. ஹூ கிரியேட்டட் எனஃப் டின் ஆல் டே டு அட்ராக்ட் தி ஹோல் டவுன். லைக் கூவி கூவி விற்பாங்க தெரியுமா? பொருள் எல்லாம் கூவி கூவி ஆமா. விற்பாங்கல்ல, தட் இஸ் கால்ட் டின். Okay, so you can see the meaning here. Din din என்ன meaning? Loud and unpleasant noise or mixture of noises. So I hope நீங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? ஃபர்ஸ்ட்ல இருந்து, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து. ஓகே, எல்லாமே ஈஸி மீனிங் தான். பட் உங்களுக்கு வந்து இது ஸ்டோரி அப்படிங்கறதுனால ஒரு ஈஸியான வேர்ட்ல அதை கொடுக்க முடியாது. ஒரு நார்மல் யூசேஜ் வேர்டு கொடுக்க முடியாது. இப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வரும்போது அதுக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் வை. So next to him, vociferousness அப்படின்னாக்கா அந்த வியாபாரிகள் தான். மேக்கிங் அ லவுட் அவுட் கிரை அண்ட் எக்ஸ்பிரஸிங் சம்திங் ரிப்பீட்டட்லி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பூ விக்கிறாங்கன்னா பூன்னு விற்பாங்கல்ல. அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் விக்கிறாங்கன்னா அந்த பொருள் பேரை சொல்லி சொல்லி விற்பாங்க தெரியுமா? நீங்க சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா பாக்கலாம். ஓகே, நீங்க சந்தைக்கெல்லாம் போகும்போது அல்லது மார்க்கெட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் என்ன செய்வாங்க? கூவி கூவி தான் விற்பாங்க. சோ த வொக்சிஃபரஸ் கேம் அ வெண்டர் ஆஃப் ஃப்ரைட் கிரவுண்ட் நட். ஸோ அங்க வேற என்னென்னலாம் வந்து அவரை சுத்தி இருக்காங்கன்னா, லைக் இந்த கடலை விற்கிறவங்க. ஹூ கேவ் ஹிஸ் வேற ஃபேன்சி நேம் ஈச் டே. ஸோ அவர் வந்து கடலை மட்டும் விற்க மாட்டாரு. அவர் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பொருள் விற்பாரு. லைக் ஒரு நாள் வந்து பாம்பே ஐஸ்கிரீம், இன்னொரு நாள் டெல்லி ஆல்மண்ட்ஸ், இன்னொரு நாள் வந்து ராஜாஸ் டெலிகசின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுற ஐட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஐட்டம் கொண்டு வராரு. ஸோ பீப்புள் எப்போதுமே அவரை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. லைக் அதான் என்ன சொல்றாங்க, அண்ட் சோ ஆன். லைக் ஃபிளாக் டு ஹிம் அப்படின்னாக்கா எப்போதுமே அந்த அந்த சாப்பிடுற பொருளோட அந்த ஸ்நாக்ஸ் அந்த கிட்ட ஒரு பீப்புள் இருந்துகிட்டே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. A considerable portion of this crowd dallied before the astrologer too. So இந்த கூட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யார் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்களாம்? இந்த ஆஸ்ட்ராலஜர் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. டாலினாக்கா வேஸ்ட் டைம் ஆர் டூ சம்திங் ஸ்லோலி. லைக் அவர்கிட்ட வந்து ஜோசியம் பாக்குறாங்களா இல்லையா, அவர் சொல்றத வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். சோ அந்த மாதிரி பட்ட பீப்புள். Okay. The astrologer transacted his business by the light of flare which crackled and smoked up above the groundnut heath. அந்த கடலை விக்கிறவர் இருந்தார் பாத்தீங்களா? சோ அவருடைய அந்த வண்டியில இருந்து வரக்கூடிய அந்த லைட், அந்த சாரி வண்டியில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக். ஏன்னா அந்த கடலை வறுக்கும் போது அந்த இதுல இருந்து ஒரு சவுண்ட், ஒரு ஸ்மோக் ஒண்ணு வரும் தெரியுமா? ஒன் செகண்ட்மா. Give me very 1 second. Okay, clear. Okay, well, continue. சோ அப்ப அந்த புகை வந்து வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்றது, அந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவருடைய தலைக்கு மேலேயே இருக்கு பாருங்க ஒரு லைட் அந்த பிக்சர்ல இருக்கா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பெரிய லெவல்ல ஒண்ணு லைட் அது கொடுக்காது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி வந்து பெருசா ஒண்ணு லைட்டிங் அந்த இடத்துல கொடுக்கல. ஒரு வகையான ஒரு டல் லைட்டிங் தான் இருக்கும். ஓகே, லைக் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லைட் வேணும்ல, இருட்டாயிடும். அந்த சமயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டல் லைட்டிங் தான் இருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா லைட்டிங் எதுவும் இல்ல. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தவிர வேற அவர்கிட்ட வேற எந்த லைட்டும் கிடையாது. பட் பக்கத்து கடையில இருக்கிற லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து வந்து பட்டு வந்து லைக் எப்படி படும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. ஹிஸ்ஸிங் கேஸ் லைட், சம் சம் ஹேட் நேக்கட் ஃபிளேர்ஸ் ஸ்டக் ஆன் போல்ஸ், some were lit up by old cycle lamps, one or two like astrologers managed without light of their own. It has a bewildered crisscross. So அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னா, அங்கங்க லைட் தெரியுமா?
ஓகேயா? சோ ஓகே. ஆஸ்ட்ராலஜருக்குன்னு தனியா எந்த லைட்டும் அவர் என்ன ஒரு கடைய வச்சிருக்காரு? கிடையாது. பட் அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷாப்லேருந்து வரக்கூடிய லைட் அப்பப்போ இவர் மேல பட்டுட்டு போகும். சோ அதுக்கு தான் இந்த வேர்ட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா, "பீவில்டர்ட் கிறிஸ் கிராஸ்." சோ ஐ வில் ஷோ யூ த ம். மீனிங் ஃபார் வாட் இஸ் பீவில்டர்ட் கிறிஸ் கிராஸ். ஓ மை காட்! ஒன் செகண்ட். இது அடுத்தடுத்த ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து மூவ் ஆகுது அதனால. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். "பீவில்டர்ட், கன்ஃப்யூசிங், கிறிஸ் கிராஸ்" அப்டின்னாக்கா, ஐ மீன் பீவில்டர்ட்னா கன்ஃப்யூசிங், அ பேட்டர்ன் ஆஃப் இன்டர்செக்டிங் ஆர் கிராசிங் லைன்ஸ். ஸோ லைக் எப்படி சொல்றதுன்னா, இந்த லைட் மாறி. ஆமா. ஜிக்ஸாக்கா வந்து அந்த இதுல அந்த டிஸ்கோ லைட்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல பட்டு போகுமாம் இவங்க மேல. சோ, அதெல்லாம் வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஓ! இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. லைக் இவர் மேல லைட் பட்டு போறதுனால, இவருக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் அந்த லைட் குடுக்குது, அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. திஸ் சூட்டட் தி ஆஸ்ட்ராலஜர் வெரி வெல். அது இவர் ஒரு ஜோசியம் சொல்றவரு அப்படிங்கிறதுனால, இவருக்கு மேல அந்த லைட் பட்டு போறது, இவருடைய அந்த பிசிக்கல் அட்டையர், இவருடைய கம்பீரம், எல்லாமே ஒரு எஃபெக்ட் குடுக்குது இவருக்கு. சோ, இவரு உண்மைய தான் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இவருக்கு குடுக்குது. Very simple reason that he had not in the least intended to be astrologer when he began life. இப்படிப்பட்ட ஆஸ்ட்ராலஜர் வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய ஆரம்ப லைஃப்ல இவர் வந்து ஜோசியக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு கிடையாது. பட் என்னாச்சு? அண்ட் he know more of what was going to happen to others than he know what was going to happen to himself next minute. பட் இதுல ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், இவரால வந்து பாத்தீங்கன்னா, இவரோட லைஃப்ல என்ன நடக்குது, அடுத்த நிமிஷம் இவருடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கூட இவருக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு இப்போ, அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இது ஏன் இந்த வேர்ட் இந்த இடத்துல குடுக்குறாங்க? இந்த 2 லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். ஓகேயா? இது ஏன் இந்த இடத்துல குடுக்குறாங்கன்னா, இந்த ரைட்டரே என்ன சொல்றாரு இவரு, ஹி இஸ் அ ட்ரூ ஆர் ஃபேக் ஆஸ்ட்ராலஜர். இவர் எப்படிப்பட்டவரு இவரு? ஃபேக் ஆஸ்ட்ராலஜர். ஃபேக்குன்னு அதே சொல்றாங்க. அதனால தான் இந்த வேர்டிங் யூஸ் பண்றாங்க. என்னன்னா, இவரால வந்து பாத்தீங்கன்னா, அவர் லைஃப்லயே என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியல. ஆனா இவருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆனா இவர் என்ன செய்றாராம், அடுத்தவர் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பிரெடிக்ட் பண்ணி சொல்றாரு. சோ இத இத வந்து நம்பி மக்கள் ஏமாந்து இவர்கிட்ட என்ன பண்றாங்க, இவர்கிட்ட லைஃப் அட்வைஸ் வந்து கேட்டுட்டு போறாங்க. சோ திஸ் இஸ் த சேட் ட்ரூத். எஸ். ஓகே. He was as much as strangers to the star as were to his innocent customers. Yet he said things which pleased and astonished everyone. ஆனாலும் இவர் சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு எப்படி இருக்குது? இவர் உண்மையத்தான் சொல்றாரு. இவர் சொன்னா பொய்யே இருக்காது. அப்படின்னு நம்புற அளவுக்கு இவருடைய பேச்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தட் வாஸ் மோர் மேட்டர் ஆஃப் ஸ்டடி, பிராக்டிஸ் அண்ட் ஷுட் கெஸ் ஒர்க். லைக் இவருடைய வேலை என்ன அப்படின்னா, மேபி கெஸ் பண்ணி வேணா சொல்லலாம். ஓகே. சோ மேபி உங்க லைஃப்ல இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி தான் சொல்வாரு. ஆனா அது அப்படியே சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் சொல்றது என்னவா இருக்கும்? பொய்யா தான் இருக்கும். ம். ஆல் த சேம் இட் வாஸ் மச் அன் ஹானஸ்ட் மேன்ஸ் லேபர் ஆஸ் எனி அதர். சோ இவர் இப்படி பொய் சொல்லி ஆஸ்ட்ராலஜி நான் ஒரு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்லி இவர் பொய் சொல்லி என்ன பண்றாரு, ஒரு உண்மையான மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சு எவ்வளவு சம்பாரிப்பானோ, அந்த ஒரு காசு வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த தொழில் மூலியமா சம்பாதிக்கிறாரு. சோ அதான் என்ன சொல்றாங்க, அண்ட் ஹி டிசர்வ்ட் த வேஜஸ் ஹி கேரிட் ஹோம் அட் த எண்ட் ஆஃப் த டே. சோ, ஒரு ம். நியாயமா, நேர்மையா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு சம்பாரிப்பானோ, இவர் என்ன பண்றாரு இத? பொய் சொல்லி சம்பாரிச்சுட்டு போறாரு. சோ, இந்த எண்ட் ஆஃப் த டே அவருக்கு எப்படி இருக்காம்? அவருக்கு போதுமான அளவுக்கு காச வந்து அவரு சம்பாரிச்சுடுறாரு. சோ, ஓகே. இது ம். வந்து அடுத்து என்ன அப்படி லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளா குடுத்திருக்காங்க. ஓகே. சோ, ம். ரீட் பண்றீங்களா? Yes, ma'am. At எஸ். midday, an astrology opened his backpack and took out his professional gear, which included cowrie shells, cloth with கௌரி mystic, ஷெல்ஸ். sorry, cowrie ம். shells, a cloth with mystic charts, a note, and பாமீரா. Palmyra writing. எல் இஸ் He wrote, சைலன்ட்மா. பாமீரா. okay, Palmyra writing. He wore ம். a saffron colored turban around his head, and his ம். eyes shone with an unnatural brightness. People ம். were drawn to him in the same way that bees are drawn to cosmos or dahlia stalks. He sat beneath a tamarind tree and town hall park. When a ம். range of trades and occupations were represented, the ம். astrologers knew nothing about the stars, but somehow made a career by positioning himself next to the person selling fried groundnuts. His ம். place was lit by
adjacent shop lights, gas lights, nickel plates, antique cycle lamps, and without their ம், own lights. He ம். was a hard worker who deserved the money he brought home. அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒண்ணும் இல்ல. இதுவரைக்கும் நம்ம படிச்சத ஒரு சிம்பிளா ஒரு 1 1/2 பேராகிராஃப்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவர் வந்து ரொம்ப Yes, ma'am. திறமையான ஒரு ஆள் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காசு சம்பாரிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆள். சோ இவர்கிட்ட பெருசா ஒண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா, லைக் இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. இவர்கிட்ட இருக்கிறது என்னது? சாதாரண பொருட்கள் தான். லைக் இந்த கௌரி ஷெல், அந்த சார்ட்டு, அந்த பாமீரா ரைட்டிங் இந்த மாதிரியான சாதாரண பொருட்கள் தான் வச்சிருக்காரு. அண்ட் இவருடைய அப்பியரன்ஸ் வந்து நல்லா வச்சிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காவி கலர் துண்டு போட்டுட்டு, விபூதி வச்சுட்டு, குங்குமம் வச்சுட்டு, சோ தன்னை கம்பீரமா என்ன செஞ்சுக்கிறாரு? காமிச்சுக்கிறாரு. அதுவும் வந்து லைக் மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடம். லைக் இந்த பொருள் அந்த ஸ்நாக்ஸ்லாம் விக்கிற இடத்துல வந்து நெறைய மக்கள் கூடுறாங்க. அவர் அங்க இந்த ஆஸ்ட்ராலஜர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. சோ பக்கத்து கடையிலருந்து Okay, வரக்கூடிய tamarind. லைட்டு, கேஸ் லைட்டு எஸ். புளிய மரத்துக்கு கீழ. எஸ். நேக்கட் ஃபிளார்ஸ் அண்ட் ஆன்டிக் சைக்கிள் லேம்ப். சோ பக்கத்து கடையிலருந்து வரக்கூடிய அந்த சின்ன லைட் இதுவே அவருக்கு போதுமானதா இருக்கு. சோ இதெல்லாம் அவரு வச்சுமே அவர் என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு நல்லாவே அவர் என்ன செய்றாரு? சம்பாரிக்கிறாரு. ஓகேயா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி திஸ் இஸ் த Mm. இன்ட்ரோ ஆஃப் தி லெசன். இது வந்து லெசனுடைய ஒரு பார்ட். ஓகே. சோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல Okay. வந்து நம்ம நெறைய வந்து புது வேர்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம். சோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, Yes. சோ கௌரின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த இது மாதிரி லைக் அது சிப்பி மாதிரி. ஓகே. அடுத்தது அப்ஸ்கியூர். அப்ஸ்கியூர் அப்படின்னா நாட் ஈஸி டூ சீ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். சோ அவ்வளவா வந்து புரியாது. மிஸ்டேக் அப்படின்னாக்கா Yes. லைக் இதுமா மிஸ்டேக் Ritual. அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரேஞ்ச் மர்மமா இருக்கிறது. மர்மமான முறையில் அப்படிங்கிற மாரி. ஓகே. அண்ட் ரெஸ்ப்ளெண்டட் அப்படின்னா பிரைட் Mm. அண்ட் அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். அவர் வந்து ரெஸ்ப்ளெண்டடா இருக்கிறாரு. ஸ்பார்க்கிள், கிளீம், ப்ராஃபட்டிக். ப்ராஃபட்டிக் அப்படிங்கிறது வந்து இது என்ன பண்ணிக்கிறாங்க, மக்கள் வந்து அவர பார்க்கும்போது, ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் வருது அவர பார்த்தா எங்களுக்கு. ஸோ அந்த மாரிலாம் வந்து இவருக்கு பேர் கூட. ஏன்னா அவருடைய தோற்றம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த வேர்ட் ப்ராஃபட்டிக் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஹேவிங் த பவர் டு சே கரெக்ட்லி வாட் வில் ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர். ஸோ என்ன நடக்க போகுது பின்னாடி அப்படிங்கிறத வந்து யூகித்து Yes. சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவர நம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் காஸ்மாஸ் Okay. டாலியானாக்கா சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு பூ. ஓகே. கலர் லைக் நல்ல அட்ராக்டிவ் கலர் உள்ள ஒரு தோட்டத்து பூ. ஓகே. ஃபிளாங்க் டு பி அட் த சைட் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். லைக் இந்த Plant. கடலை விக்கிற ஒரு பக்கத்துல இவருக்குன்னு ஒரு இடத்த புடிச்சுக்கிட்டார். தட் இஸ் கால்ட் ஃபிளாங்க். எஸ்மா எனி டவுட்? No, ma'am. Nothing. ஓகே. சோ அந்த வொசிஃபரஸ்னஸ் அப்படின்னா வொக்சிஃபரஸ்னஸ் அப்படின்னாக்கா மேக்கிங் அ லவுட் கிரை. சோ இதெல்லாம் புது வேர்டு. சோ மீனிங் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பொருள் வந்து பேர சொல்லி கத்தி அத விக்கிறதுக்காக வந்து கூவுறது. கூவி கூவி விக்கிறது. தட் இஸ் கால்ட் வொக்சிஃபரஸ்னஸ். வொசிஃபரஸ்னஸ். ஓகே. சோ புரிஞ்சுச்சா இதுவரைக்கும் உள்ளது? See for us. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாம்மா? உள்ளது இதுவரைக்கும் உள்ளது புரிஞ்சுச்சு, ma'am. புரிஞ்சுச்சா? ஓகே. Yes, ma'am. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் சொல்றேன். யூ ட்ரை டூ ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். எல்லாமே ஈஸி தான். புக்லயே தான் இருக்கு ஆன்சர்ஸ். ஓகே. சோ நான் வந்து அந்த பேஜ் காமிச்சுர்றேன். நீங்களே வந்து ஆன்சர் எடுங்க. ஓகே. வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் தி புரோட்டகனிஸ்ட் இன் த ஸ்டோரி? சோ இந்த கதையில வந்து பிரத்யேகமா சொல்லக்கூடிய அந்த ஆளுடைய வேலை என்னவா இருக்கு? அதான் astrologist. ஆஸ்ட்ராலஜி. எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ அடுத்தது. வாட் வேர் தி Is that ப்ரொஃபஷனல் எக்யூப்மென்ட்ஸ் யூஸ்டு பை எஸ்மா சொல்லுங்க. அதான் மேம் ஃபேக் ஆஸ்ட்ராலஜி ஆக்சுவலி இந்த ஃபேக் கதையை ஆஸ்ட்ரோ இல்ல, இல்ல. பொறுத்தவரைக்கும். ப்ரொஃபஷன் ஷி அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதோட உள்நோக்கம் பத்தி கேட்கல. ப்ரொஃபஷன் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி. அவர் ஜோசியம் சொல்றது தான் அவருடைய வேலை. அடுத்தது வாட் ஆர் தி ப்ரொஃபஷனல் எக்யூப்மென்ட் யூஸ்ட் பை த புரோட்டகனிஸ்ட் டு அட்ராக்ட் ஹிஸ் கஸ்டமர்? இந்த இடத்துல இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் லைன்லயே இருக்குது. அவருடைய பொருட்கள்லாம் என்னன்னா? கௌரி ஷெல்ஸ், இந்த கௌரி ஷெல். சோ இதெல்லாம் வந்து நீங்க பல்மிரா. ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத். அதாவது அந்த சார்ட்லாம் வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது? ரொம்ப பவியமா ஒரு துணி உள்ளாக்க போத்தி வச்சுக்கிறது. ஓகே. அந்த துணிய விட்டு பிரிச்சு அந்த சார்ட் எல்லாம் வெளிய எடுக்கிறது. சோ இதெல்லாம் வந்து செய்யும்போது மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் மக்கள் வந்து இத தெய்வீகமா பார்ப்பாங்க. நம்ம கிட்ட அப்பதான் நம்பி வருவாங்க. சோ இதுக்கெல்லாம் அதுக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள். ஓகே. நோட் புக் ஒரு நோட்டும் இருக்குது அவர்கிட்ட. பண்டில் ஆஃப் பாமீரா ரைட்டிங். நெறைய வந்து என்ன பண்றாரு? ஓலைச்சுவடியில எழுதி, எழுதி நெறைய வச்சிருக்காரு. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, ஆ இப்ப இருக்கிற ஜோசியம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, எத யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா என்ன இருக்குது? கிளி வச்சிருக்காங்க.
ரைட். இந்த பிக்சர நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இருக்குங்க. எஸ். கிளி வச்சிருக்காங்க. சோ அப்ப இந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து அவங்க கிளி வேற பறவை யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் கிளி யூஸ் பண்றாங்க? என்ன ரீசனா கிளி இருக்கும்? வந்து கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. பைலட் வேற 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 பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த திறமை இல்லையா? மோஸ்ட்டா ஏன் கிளிய மட்டும் இருக்காது. பிரத்யேகமா யூஸ் பண்றாங்க? சொல்லுமா? ம். நோ மேம் தெரியல. மேபி என்னவா இருக்கலாம்னாக்கா, அந்த கிளி வந்து லைக் மத்த குருவிலாம் பேசுதோ இல்லையோ, கிளி வந்து என்ன செய்யும்? 1, 2 வார்த்தை பேசும். ஆ. இல்லையா? வாய் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ரீசென்ட்டா ஒரு இதுல பார்த்தேன். லைக் அந்த ஃபேக்ட்ல ம். பார்த்தேன். லைக் எந்த ஊர் ஏதோ ஒரு வெளிநாடு தான். சரியா? அப்ராட் கண்ட்ரி தான். ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் லைக் இந்த ஜூ மாதிரி இடங்கள்ல வந்து 4 4 கிளி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப ரேரான கிளி அது 4மே. நம்ம ஊர்ல வந்து கிரீன் கலர்ல தானே நம்ம கிளி பார்க்குறோம். சோ அந்த கிளி எப்படி ஆமாம். இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது பார்க்கறக்கு நான் எங்கேயாச்சும் அந்த இது கிடைச்சுச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது சும்மா பார்த்தது நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாரி அத படிச்சுட்டு நான் கிராஸ் பண்ணிட்டேன் அத. நான் ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணும் எடுத்து வைக்கல. ஓகே. சோ அந்த 4 கிளி வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல வச்ச ஜூட் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிளியும் வச்சிருக்காங்க. அந்த 4 கிளி ம். வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த 4 கிளிய வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு விட்டுட்டாங்க ஒரு இடத்துக்கு. இந்த மாரி இந்த 4யும் ஒண்ணா வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அட்ராசிட்டி பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4 கிளியும் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஜூக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃப்ளர்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னா, ம். அவங்கள வந்து கிண்டல் பண்ணியிருக்கு அந்த 4 கிளியும் சேர்ந்து. ஓகே. கெட்ட வார்த்தைகள் பேசுறது. மேபி அது யார் சொல்லிக் குடுத்தா என்னன்னுலாம் தெரியல. அவங்களுடைய அந்த கேர் டேக்கர் ஏதாச்சும் சொல்லிக் குடுத்ததும் வந்து மிஸ்டேக்கனா சொல்லிக் குடுத்தாங்களா? இல்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா தெரியல. ஆனா என்னது, அந்த கிளீன வந்து ம். வரக்கூடிய கஸ்டமர் எல்லாரையும் என்ன பண்ணிருக்கு, ஃப்ளர்ட் பண்ணிருக்கு. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இனிமே அதாவது ம். வரக்கூடிய கஸ்டமர் வந்து பிளசன்ட்டான மைண்டோட வந்துட்டு பார்த்துட்டு போணும். ஏன்னா ஜூவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக தானே நம்ம வருவோம் ஆக்சுவலி. ஆனா இந்த 4 கிளி சேர்ந்து என்ன பண்ணிருக்கு, வர்றவங்கள எல்லாம் வந்து வந்து கிண்டல் பண்ணியிருக்கு, ஃபன் பண்ணியிருக்கு. சோ என்ன பண்ணாரு ம். ஜூ கீப்பர் பார்த்தாரு. என்ன பண்ணிட்டாரு, 4த்தையும் வந்து இடம் மாத்தி பிரிச்சு விட்டாரு. அது 4 கிளியுமே ஒரு ஃபிரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து சாட் பண்ணி ஃபன் பண்ற மாதிரி இந்த 4 கிளியும் சேர்ந்து அட்ராசிட்டீஸ் பண்ணியிருக்குது. அது எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ பில ஏதோ ஒரு ஆரம்பிக்கிற ஒரு ஊர் தாம்மா. நான் அந்த ஊர் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஏதோ ஒரு பில ஓகே. ஒரு நல்ல ஒரு வெளிநாடு தான் அது. சோ என்ன பண்ணிட்டாங்க, நல்லா அது வந்து ரேர் டைப் ஆஃப் கிளி அது 4மே. சோ இவ்ளோ அட்ராசிட்டீஸ் ம். பண்ணியிருக்கு. சோ மேபி இந்த ரீசன்னால ஓகே. கூட என்ன பண்ணியிருக்கலாம், கிளிய வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வேற எந்த பேர்டுமே பெருசா பேசுற மாரி நம்ம கேள்விப்பட்டது கிடையாது இல்லையா? அதனால எஸ். மேபி கிளிய யூஸ் பண்ணலாம். அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூவில தான் சொல்லுவாங்க. அ லைக் அந்த ம். கிளிக்கே வந்து 5 அறிவு தான் இருக்குது. அதுக்கே ஒண்ணும் தெரியாது. அது எப்படி மனுஷன் 6 அறிவு உள்ள மனுஷனுடைய அந்த இத பத்தி சொல்ல போகுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஓகே. வந்து அதோடைய ரியாலிட்டி என்ன அப்டின்னா, இந்த ஜோசியம் அப்படின்னு அத பார்க்க போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து போறாங்கல்ல. லைக் இவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போகும்போது, அந்த உள்ள இருக்கிற மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒரு முக்கியமான வேலை. ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் பார்ட்ல வருது. பட் நான் முன்னாடியே சொல்றேன். இந்த ஆஸ்ட்ராலஜர் என்ன செய்வார் அப்டின்னா, ஒரு கவுன்சிலர் மாதிரி ஃபர்ஸ்ட் வரவங்கள உட்கார வச்சு, அவங்க கிட்ட இருந்து எல்லா கதையும் வந்து பேசி பேசி வாங்கிருவாரு. ஓகேயா? அவங்கள பேச விட்டு ஓகே. எல்லா கதையும் வாங்கிருவாரு. சோ இப்ப அடுத்தது இவரு பேச ஆரம்பிக்கும்போது அது பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல இருக்கிற அந்த கஷ்டமும், இவர் சொல்ற வார்த்தையும் மேட்ச் ஆவுற மாதிரி இருக்கும். சோ ம். அவருக்கு என்ன ஆயிடுது? சோ மக்கள் அத என்ன செய்வாங்க? ஓ! இவரு வந்து கரெக்ட்டா சொல்றாரு எல்லாமே. அத புரிஞ்சுகிட்ட மனுஷனால, அடுத்த விஷயத்த என்னத்த புரிஞ்சுக்க முடியாது. நம்ம தானடா எல்லாத்தையுமே சொன்னோம் அவர்கிட்ட, அப்படிங்கிற மைண்ட் அவங்ககிட்ட இருக்காது. புரியுதா? ஆமா. சோ இவருடைய திறமை என்ன? இந்த ஜோசியம் சொல்றவங்களுடைய திறமை என்ன அப்டின்னா, ஆ அவங்க கவுன்சிலர் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற கஸ்டமர்ட்ட லைக் இன்டெலிஜென்ட்டா பேசி, பேசி என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன செய்வாங்க, அத வச்சு இவங்களா ஒரு கதைய மேக் பண்ணி சொல்லும்போது, மக்கள் அத நம்பிருவாங்க. ஓகே. சோ இதுலருந்து என்ன தெரியுது? அது வந்து ஃபேக் ஆஸ்ட்ராலஜினாலே அது என்னது? ஃபேக் தான் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. சரி. ஓகே. எஸ். அடுத்த ஓகே. 3 ஒன் நம்ம பார்க்கலாம். Given below a few words, find their antonyms, words with opposite meaning from the passage and write them in the blanks given. So very easy மா. So ம். blunt அப்டின்னா அதோடைய ஆப்போசிட் வேர்ட் என்னது? சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு தமிழ்ல பிளண்ட். நீங்க சொன்னாலும் ஓகே. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தரேன். பிளண்ட் அப்டின்னா, இந்த கத்தி இருக்குல்ல, நைஃப் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற நைஃப் இருக்குல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா கட் பண்ண தெரியல. ஐ மீன் அந்த கத்திக்கு ஒழுங்கா ஷார்ப்னஸ் இல்ல அப்டின்னா, அத பிளண்ட் நைஃப் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அது கத்தினாலே என்னம்மா?
இதோட ஆன்டனம்ஸ் தானே மேம் கேட்க சொல்றாங்க. பிளண்ட் உடைய ஆப்போசிட் வேர்ட் ஆக்சுவலி ஷார்ப் தான். ஓகேயா? ஆ, வருது. ம். SHARP ஷார்ப். ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதான் ஓகே சொன்னேன். மேம். இந்த பிளண்ட் அப்படின்னாக்கா இந்த கத்தி எந்த கத்தி சரியா கட் பண்ணலையோ அதுக்கு பேரு பிளண்ட் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பிளண்ட்னா புரியுதா? ஷார்ப், எந்த ஒரு பொருள்ல ஓகே. ஷார்ப்னஸ் இல்லையோ அதுக்கு பேரு பிளண்ட். ஓகே. ம். சோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கம்ஃபர்ட். டிஸ்கம் டிஸ்கம்ஃபர்ட் உடைய அப்படின்னு ஆப்போசிட் கம்ஃபர்ட். எஸ். கம்ஃபர்ட். நெக்ஸ்டும் ஈஸி. காஸ்ட்லி. காஸ்ட்லினா காஸ்ட்லி இல்லாம அதான் சீப். காஸ்ட்லினா நோ சீப். மணி. ஆப்போசிட் வேர்டு சீப். நோ மணி கிடையாது, சீப். ஓகே. ஓகே. சீப். காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட். சோ அப்போ அதோடைய ஆப்போசிட் வேர்ட் அப்பனா ஈஸி ஆர் சிம்பிள். டிஃபிகல்ட், ஈஸி, சிம்பிள் சிம்பிள். சிம்பிள். எஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னசென்ட். இன்னசென்ட். இன்னசென்ட்னா அப்பாவி. இன்னசென்ட் மீன்ஸ் ம். அப்பாவி. அப்பாவி ஆக்சுவலி வந்து ஆ, பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல எல்லாம் நிரபராதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தப்பு செய்யாதவங்கள நிரபராதின்னு சொல்லுவாங்கல்ல. ம். அவங்களுக்கு ஆமாம். பேரும் வந்து இன்னசென்ட் தான். ம். ஓகே. சோ இன்னசென்ட். சோ அப்ப இன்னசென்ட் அப்படின்னா இவங்களுடைய ஆப்போசிட் வேர்டு என்னவா இருக்கும்? ம். எஸ். இதுக்கு வந்து நிரபராதி. இதுல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இருக்கு அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் காமிச்சேன். இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல கீழ இருந்து தேர்ட் லைன் பாருங்க. அந்த ரெட் கலருக்கு மேல கீழ இருந்து தேர்ட் லைன். ஷ்ரூட்னஸ் இருக்கா? ஆ, சாதுரியமாக அப்படின்னு சொன்னேன். இன்னசென்ட் உடைய எஸ். ஆப்போசிட் வேர்டு ஷ்ரூட்னஸ். ஓகே. சிரோட்னஸ். ஓகே. எஸ். அடுத்தது ஈஸி. டிஸ்ஆனஸ்ட். ஹானஸ்ட். ஆனஸ்ட். ஓகே. ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஆனஸ்ட். ஹெச் வந்து சைலண்டா சொல்லணும். ஆனஸ்ட். ஹானஸ்ட். ஓகே. Okay, fourth question. Does the astrologer have special power of predicting the future? நோ. No. உங்களுக்கு ஆன்சர் தெரியும். No. Predicting அப்படின்னாக்கா யூகித்தல், யூகிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. முன்னாடியே என்ன நடக்க போகுது, பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்னாடியே யூகிக்கிறது. அதுக்கு தான் வந்து predicting the future. ஓகே. ஓகே. சோ இது வரைக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல, ரைட்? சோ நம்ம எஸ் என்ன மேம். பண்ணலாம் அப்படின்னாக்கா கஹூத் குவிஸ் செஷன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்ஷன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து செக்ஷன் 2, 3 முடிஞ்சா 4 வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே மேம். ஓகேமா. சோ ஐ வில் கண்டினியூ வித் த கஹூத் செஷன். உங்கள்ட்ட கஹூத் நீங்க பண்ணிட்டீங்க தானே? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணு. பண்ணிட்டீங்களா? ஓகே. பட் இப்போ வந்து நீங்க ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாக்கா கிளாசிக் சோலோலயே போயிடலாம் இன்னைக்கு. அன்னைக்கு பண்ண மாதிரி கிளாசிக் சோலோலயே போயிடலாம். ஓகே. சோ ஆ, ஒன் செகண்ட்மா. இன்னைக்கு வந்தீங்க ஷபானா 10th ஆக்சுவலி. ஓகே. டேட் வந்து 23. சோ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகே. சோ பொறுமையா நம்ம 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. யூனிகார்ன். எஸ். சொல்லுங்க. Who is the writer of the story and astrology's day? ஏ. R.K. ம். Narayanan. எஸ். ஓகே, வெரி குட். ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் obscure மீன்? obscure. Obscure. ம். Not easy to or understand. Not easy to see or understand. Very good. Right answer. What's the equipment used to write in olden days What instead is of paper?
Palmyra leaves. பாமீரா Sorry, லீவ்ஸ். Palmyra leaves. அது வந்து எல் சைலண்ட்மா, பாமீரா. ஓகே, பாமீரா இஸ் பனை ஓலை இருக்குல்ல, பனை இலைகள், பனைமரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிற இலை தான் பாமீரா. ஓகே. Okay, okay. ம். ஓலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். Oh, வாட் டிட் தி அஸ்ட்ராலஜர் வியர்? அவர் என்ன போட்டிருந்தாரு? what? Saffron color ம். turban. டர்பன். A bright color flower having long petals is called. Dahlia. 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 எஸ், எஸ். ஹெச்சும் சைலண்ட், டாலியான்னு தான் வரும். ஓகே. Dahlia. ஓகே, வாட் இஸ் மீன் பை பி வெல்டரிங் மீன்ஸ்? ஓகேமா, ஒன் செகண்ட். இது வந்து உங்களுக்கு Bewildering. லெசன்ல வரல, இது வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கு. ஓகே. பி வெல்டரிங் ஃபர்ஸ்ட் Okay. பார்ட், செகண்ட் இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இருக்கு. டு கன்ஃபியூஸ். Oh, இருக்கு. confused. எஸ், கன்ஃபியூசிங். Okay. பேஜ் நம்பர்ஸ் 47ல இருக்கு. லெட் மீ Okay. ஷோ யூ. வெயிட், நான் காமிச்சிடுறேன். இங்க இருக்கா? ஓ, இங்க இருக்கா? bewildering, confusing. செகண்ட் மீனிங் இருக்கா? Yes, ma'am. Yes. ஓகே. Yes. Confused. ஓகே. எஸ். வாட் டிட் தி அஸ்ட்ராலஜர் பேக் கண்டைன்ஸ்? என்னென்னலாம் ஒரு பேக்ல இருந்துச்சு? ம். All of the above. ஆல் ஆஃப் தி அபவ். எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சருமே யூ செட் கரெக்ட். ஓகே. Okay. ஓகேமா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஹாவ் அ ரீட். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது செக்ஷன் 2 ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு மட்டும் வாங்க. ஓகே. we will continue in the next class. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. இல்ல. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ கேன் ஆஸ்க் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஓகேமா. we'll wind up the class. Thank you. We'll see you on the next class. Thank you. Assalamu alaikum. Wa alaikum assalam.